தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி இருக்குல்ல, ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழுற மாதிரியே இருக்குல்ல. சுற்றி உள்ளவங்க யாராச்சும் ஒரு கேஷுவலாக ஒரு நார்மலாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஓவர் ரியாக்ஷன் காட்டுற மாதிரி இருக்குல்ல. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு, நெய்பர்ஸு இவங்க யாருமே வந்து நெருக்கமாக வச்சுக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஓரளவு டிஸ்டன்ஸாக தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, நம்மளுக்கு நெருக்கமானவங்க, பழகுனவங்க இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு இறுக்கமான ஒரு முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் எதுக்காக? இவர் கொஞ்சம் சீரியஸான பர்சன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவா, இல்லை மெச்சூர்டான பர்சன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவா, இல்லை நான் கொஞ்சம் வயசில் மூத்த ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவா? இது எதுவுமே கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வெளியில் யாருமே காட்டவே இல்லை, அவங்களுக்கு அவங்களே காட்டிக்கிறாங்க. வெளியில் காட்டவே இல்லை, அடுத்தவங்ககிட்ட காட்டவே இல்லை, அவங்களுக்கு அவங்களே காட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். யூ கேன் கிவ் டு அதர்ஸ், you can only give to others what you can give to yourself. You can only give to others what you can give to yourself. சிம்பிளான ஒரு டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றை நீ எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதே மாதிரி தான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவாள். ஒன்றை நீ எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதே மாதிரி தான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவோம். ஒன்றை நீ மென்மையாக ட்ரீட் பண்ணனா மற்றவங்களை மென்மையாக ட்ரீட் பண்ணுவோம். ஒன்றை நீ அன்பாக ட்ரீட் பண்ணனா மற்றவங்களை அன்பாக ட்ரீட் பண்ணுவேன். ஒன்றை காரசாரமாக கோவமாக ட்ரீட் பண்ணா அப்படின்னா மற்றவங்களையும் நீ அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஒன்றை நீ நெருக்கமாக ட்ரீட் பண்ணனா அடுத்தவங்களை நெருக்கமாக ட்ரீட் பண்ணுவேன். ஒன்றை நீ டிஸ்டன்ஸாக ட்ரீட் பண்ணுற அப்படின்னா அடுத்தவங்களை டிஸ்டன்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவேன். யூ கேன் ட்ரீட் அதர்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவ் யூ ஆர் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்களை நல்லா ட்ரீட் பண்ணலை அல்லது டிஸ்டன்ஸாக வைக்கிறாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. அவங்களவே நல்லா ட்ரீட் பண்ணலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். யூ கேன் ஒன்லி கிவ் டு அதர்ஸ் வாட் யூ கேன் கிவ் டு யுவர் செல்ஃப்.